அந்த லோட் ஆயிடுச்சு. பேஜ் நம்பர் என்ன? 500 579. சூரோட பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். சூரத்துல் இன்சான் பதி இன்சான் 6வது வசனத்திலிருந்து. ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا. يوفون بالنذر ويخافون يوما كان شره مستطيرا. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. إنما نطعمكم لوجه الله لا نريد இது போதுங்க. منكم. அந்த 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 பேர்ல தெரிய போதும். அந்த திக்கல் வரக்கூடாது. إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. பெரிய ஷீன் எடுங்க. ஷுகூரா. ஷு. شكورا. إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا. ம். إنا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا. فوقاهم الله شر ذلك شر. اليوم. فوقاهم الله شر. شر فوقاهم الله شر ذلك اليوم. ولقاهم نضرة وسرورا. وجزاهم بما صبروا جنة وحريرا. متكئين فيها على الأرائك لا يرون فيها شمسا ولا زمهريرا. ودانية عليهم ظلالها وذللت قطوفها تذليلا. ويطاف عليهم بآنية من فضة. فضة. فليه وأك- فضة. فضة. ம். ويطاف عليهم بآنية من فضة. وأكواب كانت قواريرا قوارير من فضة قدروها تقديرا. ويسقون فيها كأسا சேருங்க ويسقون. ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا. عينا فيها تسمى سلسبيلا. ويطوف عليهم بلدان இல்லை திக்க வேணாம் திருப்பி. அப்படி திக்கினா வசனத்தை திருப்பி وي- போடணும். ويطوف عليهم بلدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا
منثورا وإذا رأيت ثم رأيت نعيما رأيت ألف رأيت رأيت وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم ثياب سندس خضر واستبرق وحلوا أساور من فضة وسقاهم ربهم شرابا طهورا إن هذا كان لكم جزاء وكان இல்லை سعيكم எப்படி நிப்பாட்ட ஜெஸ அப்படியா நிப்பாட்டுறது جزاء திருப்பி ஒதுங்க பார்ப்போம் ஜெஸ சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறதா நீட் நிப்பாட்டணுமா சுக்குன் வச்சு நிறுத்தணும் ஹம்ஜா ஆ ஏன் ஹம்சாக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் அது ஃபத்ஹத் வந்திருக்கு. ஆஹா பத்தாத்தையும் வந்து நாங்கள் சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் அப்படியா அப்போ தஹூராண்டு நிப்பாட்டினது போல கபீராண்டு நிப்பாட்டினது போல மஷ்கூராண்டு நிப்பாட்டுறது போல ஷராபாண்டு நிப்பாட்டுறது போல எல்லாத்துக்கும் பத்தாத இந்த அந்த பத்தாத்தனி வந்து இது கேட்கறது விளங்குதா எப்படின்ட்டு உம், இது சுக்குன் வச்சுதானே நிறுத்தணும் இங்க ஏன் அதுதான் கேட்க ஏன் சுக்கூன் வச்சு நிப்பாட்டணும் ஏன் சுக்கூன் லாஸ்ட் எழுத்துக்கு ஃபத்ஹத் வந்திருக்கு ஓ லாஸ்ட்ல பார்த்தா தான் வந்து இது இப்போ அதுக்கு முன்னுக்கு நீ நிப்பாட்டினது பாருங்க இப்போ கபீரான்னு நிப்பாட்டினீங்க கடைசியிலதுக்கு என்ன இது அடையாளம் பத்தாதையும் தான் நீ இது ஜஞ்சபீலான்னு நிப்பாட்டுறீங்க பத்தாதையும் தான் நீ இது தகுதீரா நிப்பாட்டினீங்க பத்தாதையும் தான் நீ இது தலீலா தலீலா நிப்பாட்டினீங்க இந்த பத்தாதையும் தான் அலீஃப் நீ பக்கத்துல இந்த பக்கத்துல அலீஃப் இருக்கிறதுனால நீட்டி நிறுத்து ஆஹா படிச்சு படிச்ச விஷயம் மறந்தீங்க இப்ப வசனத்தில் இறுதியில நிறுத்தல் முறைகள் மொத்தம் எத்தனை வசனம் ஒன்று லாஸ்ட்ல நிப்பாட்டிய முறைகள் மொத்தம் எத்தனை படிச்சீங்க 3 முதலாவது என்ன ஃபதஹ் மத்து ஃபத்ஹத்துன் அலீஃப் வந்ததுன்னா அதை வந்து சுக்குன் வச்சு நிறுத்தணும் ஆ எல்லாம் தலையில மாறிட்டு அப்படின்னா நீங்க ஒரு நேரம் சுக்குன் வைக்கணும் இப்ப கபீர் ரெண்டு சுக்குனே வைக்கணும் இப்ப நீ அலிஃப் வந்தா சுக்குன் வச்சு வரணும்னு சொல்லி ஒரு அலீஃப் அளவு நீட்டி வரும் ஆ எப்போ நீட்டி ஓதுவோம் ஒரு அலிஃப் அளவுக்கு அதான் அடுத்த கேள்வி எந்த இது சந்தர்ப்பத்துல ஒரு அலிஃப் என்ற அளவுங்கிறது இப்பல அந்த ஆன்சரும் இப்பல ஒரு அளவு ரெண்டு அளவுக்கு நீட்டி ஓதணும் ரெண்டு ஒரு செகண்ட் ரெண்டு அதான் ஃபத்தஹ மத்து ஃபத்தஹ தைன் அலீஃப் வந்ததுன்னா அங்க வந்து எங்க வந்துச்சுன்னா ஒரு எங்க ஒரு வந்துச்சுன்னா செகண்ட் நீட்டணும் எங்க வரணும் அது வசனத்திலுடைய இறுதியில நிறுத்துறப்ப அது நடுவில் நிறுத்துறது அப்ப நடுவில் நிப்பாட்டினா வசனத்தை இறுதியில் நிப்பாட்டினா சரி அப்ப நடுவில் நிப்பாட்டினா அப்படி வராதா அப்படிதான் வரும் ஆயித்தானே அப்ப ஜெஸா அன்ல வைக்கிற பதகத்தாயின் வந்துக்கிட்டு இப்ப சொன்னீங்க பதகத்தாயின் வந்தா நீட்டி நிப்பாட்டணும் அதை எப்படி சுக்குன்னு வச்சீங்க இப்ப நீங்க மூணு சொன்னீங்க அது மூணு வரணும் அப்படியா அலிஃபும் வரணும் பதஹத்தைனும் வரணும் பதஹ் மத்தும் வரணும் அப்படியா எப்படி அது விளங்கல்ல அலீஃப் ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்துன் வெரி குட் ஃபதஹத்தைன் அல்ல இப்ப. மறந்து அதுதான் பாத்தீங்களா எங்க மறக்கிறது எங்க பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி பேசிக் பிளாட்ஃபார்ம் மறந்துச்சுன்னா ஒரே பிரச்சனை ஆகும் இப்ப இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஸ் ஆகும் ஜெஸா அண்ட் சுக்குன் வச்சு நிப்பாட்டலுமா
நீட்டி நிப்பாட்டுற பெரிய கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்டா எங்களுக்கு பேசிக்கான அது பேசிக் அது ஓதுறதுக்கே ஓதுற ட்ரெக்குக்கு வாரதுக்கு பேசி ஏன்னா நிப்பாட்டன் நான் வசனம் உண்டு. இது நீ சுக்குன் வச்சுதானே நிறுத்தணும் இங்க. அதைத்தான் கேட்குறேன். நீங்க சுக்கூன் வச்சு நிறுத்தண்டா ஏன் அதுக்கான காரணம் என்ன? பதகத்தைன் தான் வந்து நிப்பாட்டுன்னு சொன்னா நீங்க அந்த முறையில படிச்சது பிள்ளை. விளங்க செல்லது அந்த இல்ல முறையில. நிறுத்துற இடத்துக்கு முன்னாடி இது வந்திருக்கு, அலீஃப் வந்திருக்கு. அதனால மத்துடைய எழுத்து அலீஃப் வந்திருக்கு. அப்ப அடுத்தெல்லாம் அப்படிதான் வந்தீங்க. இப்ப தகூராலையும் ஆஹ் நிறுத்துற எழுத்துக்கு முன்னால வாவு தானே வந்தீங்க, மதுர எழுத்து தானே வந்தீங்க. நான் அப்ப அந்த ஜாவ வந்து 3 செகண்ட் நீட்டி நிறுத்தும். ஜாவ 3 செகண்ட் நீட்டி நிறுத்தணுங்கிறது சரி, ஏன்னா மத்தினுடைய அடையாளம் மிகுது ம், இல்லைங்களா? நெரு ஆ, இந்த ஜால நீட்டி பிரச்சனை, ஜாவ நீட்டுறது லாஸ்ட் ஏன்? எழுத்துக்கு சுக்குன் வச்சு நிறுத்தணும். ஆ, ஏன் அது? அதான் கேக்குறேன். முன்னாடி வந்து ஃபதஹ் இது வந்திருக்கு, எது? மத்துடைய எழுத்து அலீஃப் வந்திருக்கு. மதுரை எழுத்து அலிஃப் வந்தா கடைசி எழுத்துக்கு சுக்கூனிச்சு நிப்பாடணும் அப்படியா? சட்டம் எங்க படிச்சிருக்கீங்க அப்படியா? வா வாவ் யா அலீஃப், அது வந்து அந்த எழுத்து வந்தா முன்னாடி இருக்கிற எழுத்த 3 செகண்ட் நீட்டி லாஸ்ட் எழுத்துக்கு சுக்குன் வச்சு நிறுத்தணும். அப்ப இங்க எப்படிதான் நிப்பாட்டணும் பாருங்களேன். இப்ப கடைசி எழுத்துல ரால நிப்பாட்டீங்க, ராக்கு முன்னால வந்திருக்கிறது வா மதுரை எழுத்து, அதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிற ஹாவ நீங்க இப்ப 3 செகண்ட் ரிட்டர்மே பஹூ ரிட்டர்மே. விளங்குதா எங்க பிரச்சனை? உங்களோட அந்த கென்செப்ட்ல உங்களோட உள்ள குழப்பம் தான் இங்க வந்து நிக்குது. நான் அதை பேசிக் டிக்ஸ் சொல்லித்தாரேன், நீங்க போயிட்டு ரீஃபில் பண்ணணுமா? நான் திருப்பி சொல்லித்தாரது பில முதல் சொல்லி தந்தது ஒன்று இப்போ சொல்லி தந்தது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. அதுக்கு நீ கட்டாயம் அந்த மதியனுடைய வசன இறுதியில நிறுத்தல் முறைகளை படிச்சதை ரிட்டர்ன் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும், அப்பதான் மறக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. வசனத்துல நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல ஃபதஹ் மத்து, ஃபத்ஹத்தைன், அலிஃப், மூணுல எது வந்தாலும், ஒன்றோ ரெண்டு சேர்ந்து வருதோ மூணு வந்தாலும் பிரச்சனை இல்லை, எது வந்தாலும் நாங்கள் நீட்டி நீட்டி தான் நிப்பாடணும். 1 செகண்ட் நீட்டி தான் நிப்பாடணும். எனவே தஹூரால நீடி இப்ப நிப்பாற்றம், ராக்கு மேல வந்திருக்கிற ஃபதஹ் மத்தா சொன்னாலும் சரி, ஃபதஹ் தைனுக்காக நீட்டுறோம் என்று சொன்னாலும் சரி, ராக்கு பக்கத்துல அலிஃப் கொண்டு வந்தாலும் சொன்னாலும் சரி, ஜெஸா என்று அலிஃபை நீட்ட போறோம், ஹம்சாவை நீட்டி நிப்பாட்ட போறோம். அதுக்கு மேல ஃபத்ஹ் தைன் வந்திக்குது, அது பக்கத்துல அலிஃப் வந்தோ வரல எங்களுக்கு தேவையில்லை. அலிஃப் வந்தா டபுள் கன்ஃபார்ம். விளங்குதா? கண்டுபிடிக்கிற அப்படி. இப்ப இங்க இப்ப இங்க சுக்குன் வச்சு நிறுத்தணுமா இல்ல நீட்டி நிறுத்தணுமா? அதை பத்தி நான் சொன்னேன். இப்ப நான் சொன்ன தேதி விளங்கிச்சா? இப்ப வசனத்துல நிறுத்தி ஓதக்கூடிய எழுத்துக்கு ஃபத்ஹ மத்து, ஃபத்ஹத்தைன், அல்லது நிறுத்தி ஓதுற எழுத்துக்கு பக்கத்துல நிறுத்தி ஒரு எழுத்தோட மத்தியினுடைய அலிஃப் வந்துச்சுதண்டா 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். இதான் தியரி. அப்படி என்றால் இதை எப்படி நிப்பாட்டணும்? நீட்டி நிறுத்தம். 1 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். திருப்பி கேட்கப்படாது, சுக்குனு வச்சு நிப்பாட்ட கேட்கப்படாது. அந்த கேள்விப்பல. ஜஸா நிறுத்தணுமா? ஆ, ஜாவ 3 செகண்ட் விடணும், ஏன்டா அதுக்கு மேல மத்திய அடையாளம் வந்து ம் ஜெஸா ஜஸா திருப்பி போதும். إن هذا كان لكم جزاء ம். وكان سعيكم مشكورا. إنا نحن نزلنا عليك القرآن பெரிய காஃப், تنزيلا. பெரிய காஃப் வருது இல்ல. அலைக்கல் قرآن. குர் ஆன, முதலாவது சின்ன கேஃப், அதுக்கு தொடர்ந்து பெரிய காஃப் ரெண்டும் வரணும். إنا نحن نزلنا عليك القرآن.
تنزيلا. பெரிய காஃப் வரணும். قرآن تنزيلا. قرآن قرآن تنزيلا. قرآن تنزيلا. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا. فاصبر لحكم أصبر. ربك. சுவாது ஈர் மெல்லினம். ராட மெல்லினம் வரணும், சுவாதிட வல்லினம் ரெண்டும் வர வேண்டியது. ஃபர்ஸ்ட் பீர். فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا. திருப்பி வருங்க. فاصبر لحكم ربك لحكمي ولا சின்ன சவுண்ட் வரல. فاصبر لحكم لحكم ربك. فاصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا. ம். واذكر اسم ربك بكرة وأصيلا. ம். நான் அடுத்த பேஜுக்கு போகும்போது இந்த பேஜை கொஞ்சம் பிழைகளை திருத்திட்டு போவான். எப்படி அடுத்த பேஜுக்குள்ள போனா குழப்பம் வருது. இந்த பேஜ் சரி மட்டும் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி ஆயிடுவான். இந்த பேஜை மட்டும் அடுத்த சரி பேஜ் போகணும். பிழை சரி பிழை வரக்கூடாது, நிறைய பிழை வருது. சரி